ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு கிட் என்டர்டெயின்மெண்ட் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அழகான கிராமத்தில் ஒரு மந்திர மாமரம் இருந்துச்சு. அந்த மாமரத்தில் வர பழங்களை எல்லாத்தையும் எல்லாருனாலையும் நினச்ச நேரத்தில் பறிக்க முடியாது. அந்த மரத்தில் இருந்து எப்போவாது தான் பழம் கீழே விழுகும். அதுக்காண்டியே அங்கே இருக்கிற பறவைகள் எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு நாள் அங்கே ஒரு மாம்பழம் விழுந்துச்சு. அதுக்காண்டி காத்துக்கிட்டு இருந்த அந்த ஈஸ்வரிக்காகவும் வந்து அந்த பழத்தை எடுக்கலான்னு போகிறதுக்குள்ளே சிண்டு குருவி வந்து அந்த பழத்தை எடுத்துகிட்டு போயிருச்சு. உடனே அந்த ஈஸ்வரிக்காகவும் கோவப்பட்டு அந்த சிண்டு குருவி கிட்ட போய், இந்த பழத்தை எதுக்கு எடுத்த? இந்த மரத்தில் இருந்து விழுகிற பழத்தை சாப்பிட்டவங்க நிறையா பேர் இறந்து போயிருக்காங்க. ஏன்னா இது ஒரு மோசமான மரம். இந்த பழத்தை சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு மூளையெல்லாம் குழம்பி கொஞ்ச நேரத்தில் இறந்து போயிடுவாங்க. அதனால அந்த பழத்தை என்கிட்ட கொடுத்துரு, நான் எங்கேயாவது போய் தூக்கி போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த சிண்டு குருவியை ஏமாற்றி அந்த ஈஸ்வரிக்காகவும் அந்த பழத்தை எடுத்துட்டு ஒரு மரத்து மேலே உட்காந்து போய் சாப்பிடலான்னு நினைக்கிது. இதை எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்த அந்த மந்திர மாமரம் ஈஸ்வரிக்காக மேலே ரொம்ப கோபமாக இருந்துச்சு. அதை ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சி அந்த மந்திர மாமரம் காக்காக்கு ஒரு தண்டனை தரணும்னு நினச்சிட்டு அந்த காகத்துக்கு வாயை திறக்க முடியாத மாதிரியும் அதனால் பறக்கவே முடியாத மாதிரியும் பண்ணிருச்சு. உடனே அந்த காகம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் என்ன விட்டுடு அப்படின்னு சொல்லி அது மனசுக்குள்ளேயே ரொம்ப அழுதுச்சு. அப்போ அந்த மந்திர மரம் சொல்லிச்சு, இனிமே இந்த மாதிரி திருட்டுத்தனங்களை பண்ணாத. யாருக்கிட்டையும் நீ பொய் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. அப்போதான் நான் உன்னைய இதுல இருந்து விடுவிப்பேன் அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த ஈஸ்வரிக்காகவும் சொல்லுது, இனிமே நான் இந்த மாதிரி தப்பை பண்ணவே மாட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு அந்த மரத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்குது. இந்த கதை மூலியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம தேவைக்காண்டி மற்றவங்களை என்றைக்குமே ஏமாற்றவும் பொய் சொல்லவும் கூடாது.